நீ எங்க கிட்ட இருந்த எல்லாத்தையும் பறிச்சுட்ட. எங்க வீடு, பிசினஸ், பணம் எல்லாத்தையுமே. ஆனா எங்க உறவுகளோட ஒற்றுமையை என்னைக்கும் உன்னால எங்க கிட்ட இருந்து பறிக்க முடியாது. அப்புறம் எங்களோட இந்த ஒற்றுமை தான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க போகுது. நீ தோக்குறதுக்கு தயாரா இரு ராஜ்வீர். ஏன்னா எங்களுக்கு ஜெயிக்கிறது மட்டும்தான் பழக்கம். பேசி முடிச்சிட்டியா? இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். இந்த டிஸ்கஷன் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதை தெரிவிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கம்பெனியோட புது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இதை டிசைட் பண்ணிருக்காங்க. இன்னில இருந்து உங்க எல்லாரோட சம்பளமும் டபுள் ஆக போகுது. நான் விளையாட்டுக்கு சொல்லல. 5000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு 10,000, 10,000 வாங்குறவங்களுக்கு 20,000. அது மட்டும் இல்ல, எங்களோட எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் பேமெண்ட் பண்றதுக்கு 2 இல்ல 4 மாசம் கிரெடிட் பீரியட் கொடுக்க போறோம். அப்புறம் எல்லா சேல்ஸ் மேனேஜர்ஸ்க்கும் சம்பளம் இல்லாம 10% கமிஷன் கொடுக்க போறோம். ஒருவேளை இதுக்கப்புறமும் நீங்க எங்களை விட்டுட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட துரதிர்ஷ்டம்னு சொல்லுவேன். இதுக்கு மேல உங்களோட விருப்பம். டீல் நல்லதா இருக்கு. அப்புறம் இந்த காலத்துல யாரு 4 மாசம் கடன் கொடுப்பாங்க? தட்ஸ் ரைட். அப்புறம் 2 சம்பளம். நம்ம நிறைய பணம் மிச்சம் பண்ணலாம். இதை விட நல்ல ஆஃபர் யார் கொடுப்பா? என்னாச்சு? இப்போதான் நீங்க பெருசு பெருசா பிரசங்கம் பண்ணீங்க. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருந்த உங்க முகம்லாம் ஏன் இருண்டு போச்சு? அக்கா, புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னுடைய இந்த உலகம் இருக்கே ரொம்ப சுயநலமானது, விசுவாசம் இல்லாத டைப்ஸ். பணத்துக்காக இந்த காலத்துல பசங்க அப்பா அம்மாவை கூட விட்டுட்டு போயிடுறாங்க. அக்கா, இவங்கெல்லாம் வேலைக்காரங்க. பணத்தோட வாசம் வீசினதும் வாலாட்டிக்கிட்டு எங்க கிட்ட வந்துட்டாங்க. நாளைக்கு வேற எங்கேயாவது போயிடுவாங்க. பணத்தாசை பிடிச்சவங்க. அம்மா, இவங்க மட்டும் இல்ல, இந்த கலியுகத்துல எல்லாருமே சுயநலமா தான் இருப்பாங்க. சந்திரோ, நான் சொன்னது சரிதானே? ஆமா. ஷைலு, சந்தீப், சந்தீப் மாமா, வேண்டாம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. நீங்க அந்த மாதிரி பண்ண கூடாது. வேணா சீமா, தடுக்காத.
அவி அக்கா, இவங்க நம்ம குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி நடக்க விட்டுறாதீங்க. உமாக்கா பேசாம போங்க. இவங்க பேசுற எதையும் காதல வாங்கிக்காதீங்க. மாமா ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. வேண்டாம், அந்த மாதிரி பண்ணாதீங்க மாமா. தயவு செஞ்சு நிக்காதீங்க. நமக்காக இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளோட பசங்களுக்காக. அவங்களோட எதிர்காலம் என்ன ஆகும்? உமாக்கா, நீங்க குழந்தைங்களை பத்தி கவலைப்படாதீங்க. எல்லாமே சரியாயிடும். நீங்க இல்ல எல்லாமே சரியாயிடும்க்கா. நீங்க இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க மாமா ப்ளீஸ். மாமா நான் சொல்றது கேளுங்க. நீங்க அவங்களுக்கு சொல்லி. நான் கையெடுத்து கும்பிடுறேன், எங்களை தடுக்காதீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்க அவங்க பக்கம் போறதுனால எங்க பசங்களுக்கு 2 வேளை சாப்பாடாவது கிடைக்கும். எங்களை தப்பா நினைக்காதீங்க. நாங்க என்ன செய்யறோமோ அது எங்க பசங்களுடைய எதிர்காலத்துக்காக தான் செய்யறோம். என் பசங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. நீங்க இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்கம்மா. நம்ம வளர்ப்புல தான் ஏதோ தவறு இருந்திருக்கு. அதனால தான் நாம இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கிறோம். எங்களை தப்பா நினைக்காதீங்க. நாங்க என்ன செய்யறோமோ அது எங்க பசங்களுடைய எதிர்காலத்துக்காக தான் செய்யறோம். என் பசங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. அழுதா கண்ணீர் கூட நமக்கு அந்நியர் ஆயிடும். அப்புறம் சிரிக்கிறதுனால அந்நியர்கள் கூட நம்ம ஆள் ஆயிடுவாங்க. நான் என்ன செய்யறேன்னா அது என் பசங்களுக்காக தான் செய்யறேன். என்ன மன்னிச்சிருங்க. என்னால உங்க கௌரவத்தை காப்பாத்த முடியல. உங்களுக்கு தெரியுமா, குடும்பமே உடைஞ்சி செதறி போயிடுச்சு. வேதனைய தாங்க முடியல. நம்ம பிள்ளைங்களே நமக்கு எதிரா இருக்கவங்க கிட்ட போய் சேர்ந்துட்டாங்களே. என்னால எதுவுமே செய்ய முடியல. பாட்டி இந்த அளவுக்கு வருத்தப்படுத்த நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. இது எல்லாமே என்னாலதான் நடந்துகிட்டு இருக்கு. என்னால மட்டும்தான் நடக்குது. என்னப்பா உங்க எமோஷனல் டிராமா முடிஞ்சதுன்னா நான் உள்ள வரலாமா?
டாக்டர்களின் நம்பர் 1 சாய்ஸ் பேம்பர்ஸ் பேண்ட்ஸ். அக்கா சாரி, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கேன்க்கா. ஆனா என்ன பண்றது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க இந்த வீடு முதல்ல எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் நடக்கும்னு. இது இந்த வீட்டோட பெரிய ரூம், இந்த வீட்டு முதலாளி அம்மாவோட ரூம். இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப இந்த வீட்டோட முதலாளி அம்மா நான் தான். அதாவது நீங்க இந்த ரூமை காலி பண்ணணும். அட, இப்ப வீட்டு முதலாளி அம்மாவோட இடுப்புல சாவி கொத்து இல்லனா நல்லா இருக்காதுல்ல, அதனால இல்ல, இத நான் உன்கிட்ட இருந்து வாங்க மாட்டேன். சீமா, நீ இந்த வீட்டோட சாஸ்திர சம்பிரதாயத்தை மதிக்கிறியோ இல்லையோ, ஆனா நான் மட்டும் மதிக்கிறேன். ஆனா கணக்குப்படி வீட்டோட அவுட் டேட்டட் முதலாளி அம்மா வீட்டோட லேட்டஸ்ட் முதலாளி அம்மா கிட்ட சாவி கொடுப்பாங்க. இதான் உங்களோட ப்ராப்ளமே. நீங்க எங்க நின்னுட்டு இருக்கீங்களோ அங்கேயே பச மாதிரி ஒட்டிப்பீங்க. இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் என் பையன் கூட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்புறம் அந்த முக்கியமான விஷயத்த நான் வீட்டு வேலைக்காரங்க முன்னாடி என்னைக்கு பேச மாட்டேன். ஆமா, போங்கப்பா, இப்ப எல்லாரும் கெட் அவுட் டைப்ஸ் ஆயிடுங்க. அட, என்னக்கா அப்படி இப்படியும் பாத்துட்டு இருக்கீங்க? இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ரூம்ல இருந்து நான் உங்களை எதையும் எடுத்துட்டு போக விட மாட்டேன். ஆமா, சரி. இப்போ நான் ஒண்ணு அந்த அளவுக்கு கெட்டவில்ல. நீங்க ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு போலாம், ஆனா ஒன்னே ஒண்ணுதான். அட சீமா, இந்த வீட்ல ரெண்டாவதா இன்னொரு பெரிய ரூம் உன்னோட தானே? இப்ப உன்னோட ரூம் நீயும் காலி பண்ணிடு. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னையில இருந்து என்னோட பையன் அந்த ரூம்ல இருப்பான்.
அட என்ன அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? உங்க எல்லாரும் இந்த வீட்ல தங்க விட்டதே நான் உங்களுக்கு செய்யற பெரிய உதவி. கெஸ்ட் ரூம் இருக்குல்ல, அங்க போய் கடங்க. அட போங்க போங்க, கிளம்புங்க. இந்தாங்கம்மா, ப்ராப்பர்ட்டியோட பேப்பர்ஸ். பத்திரம். இந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர் ராஜ்வீர் கையில் இருக்கிறதுனால தான் அவன் பரத்வாஜ் குடும்பத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த பேப்பர்ஸை மட்டும் நம்ம கைப்பற்றிட்டா அவனால் ஒன்றும் செய்ய முடியாது.